ரெடியா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரசம், அதுவும் சவுத் இண்டியன் சைடில். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு லெமன் சைஸ்டு புளி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ½ அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருங்க. ஸோ சோக் பண்ணதுக்கப்புறம் இதோட நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அந்த ஜூஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும், அதாவது மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கமிங் சீட்ஸ். ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 9 பல் பூண்டு, 9 cloves ஆஃப் garlic ஆட் பண்ணிடலாம். அதோட ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ், கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கங்க, அதாவது கருவேப்பிலை. அதோட 2 பச்சை மிளகாய், 2 green chilies. ஸோ யூ ஹாவ் டு கிரைண்ட் இட். அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் நரன்னு அரைக்கணும். சும்மா ஒரு 30 minutes மிக்சியில் போட்டாலே போதும். இப்போ புளி ரெடி ஆகிடுச்சு. ஸோ புளியை நம்ம கரைச்சி அந்த ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், புளிக்கரை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், எடுத்து வச்சுட்டு இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ், இல்லாட்டா ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அதோட கொஞ்சம் கோரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அதை கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் நம்மளோட ரசம் மிக்ஸர். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை தாளிக்கணும். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. போட்டுட்டு அதை வெடித்து வரும்போது இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு எல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு ஒரு 1.5 நிமிஷம் ஆல் டுகெதர் இதை எண்ணெயில் நல்லா வதக்கணும். ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலையோட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரு 1.5 நிமிஷம் எண்ணெய் நல்லா வதக்க, நல்லா ஸ்மெல் வரும். அந்த ஃப்ளேவர் வர நல்லா ரொம்ப அந்த ஃப்ளேவர் வரும். பாருங்கள், இப்போ தான் பெருங்காயம் போட்டாச்சு. ஸோ பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்கிற புளி கரைச்சலை ஊற்றிட்டு உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அந்த புளியை நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக மல்லித்தலை, அதாவது கோரியாண்டர் லீஃபை மேலே லேசாக அப்படியே போட்டுட்டு அதோட ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு கீ, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வேண்டாம். ஸோ ஆட் பண்ணி இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் பண்ணிடாதீங்க. லோ ஃப்ளேமில் பண்ணலாம், இல்லாட்டா மீடியமில். நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சு பண்ணுவேன். பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா இதை ரசம் மட்டும் பாயில் ஆகக்கூடாது, அதாவது கொதிக்கக்கூடாது. கொதிச்சா அது ஒரு டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் கொதிக்காமல் அந்த நுரை மேலே வரும். அதாவது ஃப்ராத் மாதிரி, அதாவது ஃபோம் மாதிரி வரும் மேலே. ஸோ இந்த நுரை அடிக்கிற சமயத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இட் வில் டேக் ஹார்ட்லி ஒரு 4 to 5 minutes தான் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா. ஸோ வந்துருச்சுன்னா அதான் கரெக்டான பதம். அப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், இப்போது ஆல்மோஸ்ட்டு நம்ம அந்த பதத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு இது ரசம் அதாவது பெப்பர் ரசம் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா தாளிக்கும் போதே 2 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா இட் இஸ் ஃபைன். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ட்ரவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான ரசம் ரெடி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரசம் எப்படி இருந்தது, வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ அப்போ தான் என்ன வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், see you, டாட்டா.